அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலேயே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ரிசல்ட் எப்போ வெளியாக போகிறது, மெரிட் லிஸ்ட் 1 எப்போ வெளியாகும், மெரிட் லிஸ்ட் 2 எப்போ வெளியாகும், மெரிட் லிஸ்ட் 3 எப்போ வெளியாகும், மெரிட் லிஸ்ட் 4 எப்போ வெளியாகும், 5 6 7 8ன்னு சொல்லிட்டு மொத்தம் டோட்டலாக எத்தனை மெரிட் லிஸ்ட் வரப்போகிறது. ஸோ இந்த மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது, ரிசல்ட் வந்து எப்போ எப்படி கன்ஃபார்மாக வெளியாக போகுது அப்படின்றதுக்கான அப்டேட் தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயமே இந்த ரிசல்ட்டை பற்றின அப்டேட் தான், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சல் துறையிலேருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து செலக்ட் ஆன அனைவருக்குமே முன்னதாகவே, அதாவது முன்கூட்டியே வந்து இன்று முதலோ இல்லை வந்து நாளை முதலோ எப்போ வேணும்னாலும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் நாங்கள் செலக்ட் ஆன நபர்களுக்கு சென்ட் பண்ண போகிறோம், குறுஞ்செய்தி அனுப்ப போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது யாருக்கெல்லாம் எஸ்எம்எஸ் மெயில் வரப்போகிறது, ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு முதல்ல வெளியாக போகிறது, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண எல்லாருமே கிட்டத்தட்ட 21,000 ப்ளஸ் வேகன்சி நமக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த 21,000 ப்ளஸ் வேகன்சியுமே அந்த 3 விதமான போஸ்டிங்க்கு இல்லையா? ஸோ பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவக் போஸ்டிங், இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த போஸ்டிங் தான் சேர்த்து கிட்டத்தட்ட 21,000 ப்ளஸ் வேகன்சி இருந்தது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிசல்ட்டை பற்றின அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கான கட் ஆஃப், ஓகேங்களா? இதற்கான கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளவு இருந்தால் இந்த வேலை நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா இந்த வேலை வாய்ப்பில் யார் யாருக்கு அதிகப்படியான முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க, அவங்க முன்னுரிமை அடிப்படையில் அவங்க எவ்வளோ மார்க் இருக்கணும், எவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும், ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா இந்த செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்போலேருந்து வெளியாகும், யாருக்கெல்லாம் வெளியாகும், எந்தெந்த மாவட்டத்துக்கு முதல்ல வெளியாகும் அப்படின்றதுக்கான அப்டேட் நம்ம தெளிவாக கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்களா ஆகலையான்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும், இந்த அஞ்சல் துறையோட, அதாவது போஸ்ட் ஆஃபீஸோட அஃபிஷியல் ஜிடிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட் என்ன, அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம எப்படி ரிசல்ட் செக் பண்ணுறது, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறது, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து என்னென்னலாம் நீங்கள் கொண்டு போகணும், எத்தனை தேதிக்குள்ளே போகணும், ஸோ இது எல்லாமே பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் பண்ணணும், ட்ரைனிங் எப்போ இருக்கும், எங்கே இருக்கும், ஸோ இது எல்லாமே வந்து தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு, ஜிடிஎஸ் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ முக்கியமாக கட்டாயம் அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஆகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த அப்டேட் நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும், சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரிசல்ட் வந்து எப்போ வரும், எப்படி வரும், எந்த தேதியில் இதற்கான அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அதற்கான ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தாங்க சற்று முன்பு கிடைச்சிருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு முன்பாக கிட்டத்தட்ட நமக்கு வந்து எவ்வளோ வேகன்சி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஜனவரி கடைசியிலே கொடுத்துருந்தாங்க. 21,413 வேகன்சி பக்கமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வேகன்சி கிட்டத்தட்ட நமக்கு வந்து பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி, ஸோ மார்ச், அதாவது இந்த மாதம் 3ஆம் மாதம், அதாவது இந்த மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா?
ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அதற்கான ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த மெரிட் லிஸ்ட் 1 எப்போ வரும், மெரிட் லிஸ்ட் 2 எப்போ வரும்ன்றதுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போதைக்கு அந்த ரிசல்ட் எப்போ வரும், மெரிட் லிஸ்ட் 1 எப்போ வெளியிடப்படும் அப்படின்னா, இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ள கண்டிப்பா எனி டேட்ல, அதாவது ஏதாவது ஒரு டேட்ல கண்டிப்பா மெரிட் லிஸ்ட் 1 வெளியிடப்படும் என்றது அதிகாரப்பூர்வமாக இந்த ஜிடிஎஸ்ல இருந்து, அஞ்சல் துறையில இருந்து, இந்தியா போஸ்ட்ல இருந்து நமக்கு வந்து அபிஷியலாவே கொடுத்திருக்கிறாங்க அப்டேட். ஓகேங்களா? ஸோ அதற்கு முன்பாகவே ஓகேங்களா, எந்த டேட் அதாவது எந்த நேரத்துல வேணும்னாலும் செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ நீங்க பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் 3 போஸ்டிங்குமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் ஒரு சில போஸ்டிங்க்கு தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? நீங்க அப்ளை பண்ணி செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும், மெயில் மூலியமாகவும் இன்று முதலோ, நாளை முதலோ இல்ல எந்த தேதியில வேணும்னாலும் கண்டிப்பா வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க மெரிட் லிஸ்ட் 1 வர்றதுக்கு முன்னாடியே இந்த எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் முன்னாடியே வந்துடும்ன்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுவும் நாங்க மாவட்ட வாரியா தான் வெளியிடப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்போம். ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. 350 மார்க் எடுத்தவங்களுக்கும் கிடைச்சிருக்குது, 370 எடுத்தவங்களுக்கும் கிடைச்சிருக்குது. ஸோ ஜஸ்ட் பாஸ் பண்ணவங்களுக்கும் கிடைச்சிருக்குது. ஸோ ஏன் இப்படி கிடைச்சிருக்குது. ஆனா வந்து ஒரு சில பேருக்கு வந்து 480, 470 இந்த மாதிரி எடுத்தவங்களுக்கும் கிடைக்கல. ஆனா வந்து 350 எடுத்தவங்களுக்கும் கிடைச்சிருக்குது. ஸோ இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே அவங்கவங்க சூஸ் பண்றத மாவட்டத்தை பொறுத்தும் இருக்கு. அதே மாதிரி நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்குங்க. ஸோ ஏன் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, தெரியாதவங்களுக்கு மீண்டும் சொல்றேன். அதாவது எந்த மாவட்டத்துல அதிகமான வேகன்சி கொடுத்திருந்தாங்களோ அந்த மாவட்டத்தை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதுல எந்த மாவட்டம் வில்லேஜ் ஏரியாவோ இருக்குதோ, அவுட்டோர் ஏரியாவோ, அதாவது கொஞ்சம் காட்டு பகுதியா இருக்குதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே நம்ம வந்து கம்மியான மார்க் 350, 400, 450க்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி இடத்த நீங்க சூஸ் பண்ணி நீங்க ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி அவுட்டர் ஏரியாவை யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் காட்டவும் மாட்டாங்க. எல்லாருமே சிட்டி சைடு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஸோ எப்படி அந்த 363 மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருது, ஸோ இந்த 370 எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறது மூலியமா தான். சரிங்களா? ஸோ இதுதான் அப்டேட் நமக்கு. அடுத்ததா இதற்கான கட் ஆஃப் ஓகேங்களா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருந்தா இந்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 90% இருக்கணும். 90 மார்க் கட் ஆஃப் இருக்கணும். அதற்கு மேல 95, 97 இந்த கட் ஆஃப்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குமே அதிகப்படியான வாய்ப்புகள்ன்றது அதிகமாவே இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்க முன்னுரிமை இந்த வேலைவாய்ப்புல யார் யாருக்கு அதிகப்படியான முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட்ல இந்த முன்னுரிமை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நிறைய பேருக்கு வந்து முன்னுரிமை வழங்கியிருக்காங்க. அதுல வந்து முதல் முன்னுரிமையாக ஒரு குடும்பத்துல முதல் பட்டதாரியா இருக்கிறவங்க, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்துல முதல் பட்டதாரியாக இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமையும் வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்க, 10வதுலயும் சரி, 12வதுலயும் சரி தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஹேண்டிகேப்ஸா இருக்கீங்க, ஸோ முன்னாள் ராணுவத்தினரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்க அஹ் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அப்பா, அம்மாவை இழந்தவர்களுக்கும் இதுல முன்னுரிமைன்றது வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர்கள் இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த முன்னுரிமைன்றது வழங்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்க எஸ்எம்எஸ் மெயில் யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுல வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா? செலக்ட் ஆன அனைவருக்குமே சரி, நீங்க 3 போஸ்டிங்ல எந்த போஸ்டிங் நீங்க செலக்ட் ஆகியிருந்தாலும் சரி, உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த இன்டிமேஷன் மெசேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த தேதியில மீண்டும் வெரிஃபிகேஷன், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வரணும், எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அங்க போயிட்டு நீங்க மீண்டும் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம், ட்ரைனிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து ரிசல்ட் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜிடிஎஸ், அதாவது பாத்தீங்கன்னா இந்தியா போஸ்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுமே நம்ம வீடியோக்களை கொடுத்துறேன். அந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க அஃபிஷியலா செக் பண்ணிக்கணும். சரிங்களா?
ஸோ அடுத்ததா வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எப்படி நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்தியா போஸ்ட் அஃபிஷியல் வெப்சைட்ல தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். இல்லன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு அட்ரஸ் குடுத்துருப்போம் இல்லையா? ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணியிருப்போம், மெயில் ஐடி வெரிஃபை பண்ணியிருப்போம், நம்முடைய சொந்த அட்ரஸ் வந்து குடுத்துருப்போம். ஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம வீட்டுக்கே வந்துடும் அப்படின்றத தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட்லாம் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு 1 மாசம் கண்டிப்பா ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் முடிச்சுட்டு டைரக்ட்டா நமக்கு வந்து ஜாப் வந்து குடுப்பாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட். மகிழ்ச்சிகரமான அப்டேட். எஸ்எம்எஸ் மூலியமாகவும், மெயில் மூலியமாகவும் செலக்ட் ஆன அனைவருக்கும் வெளியிடப்படும். அதே மாரி மெரிட் லிஸ்ட் 1 வந்து இந்த மார்ச்சுக்குள்ள வெளியிடப்படும். டோட்டலா எத்தன மெரிட் லிஸ்ட் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 5ல இருந்து 7 வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சரிங்களா? ஸோ ரிசல்ட் அப்டேட் வந்தோனே எல்லாரும் கண்டிப்பா அப்டேட் குடுத்துறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.